1,00,000 ஆண்டுகளாக இந்த நாட்டில் மனிதர்கள் வாழ்கிறார்களாம். உலகின் மிகவும் பழமையான நாடு இதுதானாம். வாங்க இதனை பார்க்கலாம். உலகம் எப்படி உருவானது என்பது இன்றுவரை புரியாத மர்மமாக இருந்தாலும், உலகில் முதலில் தோன்றிய நாடு எதுவென்பதை ஆய்வுகள் ஓரளவு கண்டறிந்துள்ளது. உலகின் மிகவும் பழமையான நாடுகளில் இந்தியாவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பூமியின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாகும், கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டுள்ளது. இருப்பினும் உலக மக்கள்தொகை மதிப்பாய்வின்படி இந்தியா உலகின் மிக பழமையான நாடு அல்ல. மனிதர்கள் 1,00,000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்ததாக குறிப்பிடப்படும் ஒரு நவீன இஸ்லாமிய நாட்டிடம்தான் உலகின் மிகவும் பழமையான நாடு என்ற பட்டம் உள்ளது. உலகின் மிகவும் பழமையான நாடு. உலகம் முழுவதும் தற்போதைய மக்கள்தொகை போக்குகளை கணிக்க வரலாற்று மக்கள்தொகை தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ கணக்கெடுப்பின்படி பெர்சியா அல்லது நவீனகால ஈரான் உலகின் மிக பழமையான நாடாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் மனித மக்கள் தொகை 1,00,000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகிறது. வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ பட்டியலின்படி ஈரானின் பண்டைய வரலாறு மத்திய வெண்கல யுகத்தில் தோன்றிய ஒரு பண்டைய நாகரிகமான எலாமைட் பேரரசுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எலாமைட் பேரரசு கிமு 3200-539 வரையிலான எலாமைட் பேரரசு உலகின் மிகவும் பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது நவீன ஈரானின் மேற்கு மற்றும் தென்மேற்கில் மையமாக கொண்டு தற்போதைய குஜஸ்தான் மற்றும் இளம் மாகாணத்தின் தாழ்நிலங்கள் மற்றும் நவீன தெற்கு ஈராக்கின் ஒரு சிறிய பகுதி வரை நீண்டுள்ளது. வலிமைமிக்க அச்செமனிட் பேரரசிலிருந்து சசானிட் சகாத்தம் மற்றும் அதன் பின்னர் இஸ்லாமிய ஆதிக்கம் வரை ஈரானின் ஆட்சி முறை மற்றும் கலாச்சாரம் காலப்போக்கில் பல மாற்றங்களை அடைந்தது, ஆனால் அது ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை. எகிப்து உலகின் மிக பழமையான நாடுகளில் 2வது இடத்தில் உள்ளது. அதன் வரலாறு கிமு 3100 ஆண்டு முதல் மேல் மற்றும் கீழ் எகிப்து இணைந்தது வரை நீள்கிறது. கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் வருகை தந்து தங்கள் கலாச்சாரங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பு பாரோக்கள் 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்தனர். ஆனால் இவ்வளவு கலாச்சார மாற்றங்கள் இருந்தபோதிலும் எகிப்தின் எகிப்திய அடையாளம் அதன் மொழி, மதம் மற்றும் மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தில் வலுவாக இருந்தது. சமகால எகிப்து நைல் நதி, பிரமிடுகள் மற்றும் அதன் ஆழமான கலாச்சார பெருமை மூலம் அதன் பண்டைய கடந்த புகழை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது. சீனா எந்த இடத்தில் உள்ளது? சீனா இந்த பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. சீனாவின் வரலாறு கிமு 2070இல் சியா வம்சத்திற்கு முந்தையது. தொல்பொருள் பதிவுகள் ஷாங் மற்றும் சோ வம்சங்களை பற்றி விளக்குகின்றன. உலகின் மிக நீண்ட இடைவிடாத எழுதப்பட்ட வரலாற்றை சீனா கொண்டுள்ளது, மேலும் வம்சங்கள் மாறிய போதிலும் அவற்றின் கலாச்சார தொன்மை ஒருபோதும் சிதையவில்லை. கன்பூசியனிசம், மாண்டரின் மொழி மற்றும் அவற்றின் ஆட்சி முறை அனைத்தும் பல்லாயிரம் ஆண்டுகளாகியும் இன்றும் தொடர்கிறது. இன்றைய சீன மக்கள் குடியரசு ஆட்சியில் கீழ் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால நாகரிகத்தின் மீது நிறுவப்பட்டது. எனவே உலகின் பழமையான நாடுகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? உலகின் பழமையான நாடுகளில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் தோற்றம் உலகின் மிகவும் பழமையான நகர்ப்புற நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகம் வரை நீண்டுள்ளது. வேத காலத்திலிருந்து மௌரிய மற்றும் குப்த பேரரசுகள் மற்றும் பின்னர் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு வரை இந்தியாவின் அடையாளம் தொடர்ந்து வருகிறது. சமஸ்கிருத மொழி, இந்து மதம், பௌத்தம் மற்றும் அதன் ஜனநாயக பாரம்பரியம் ஆகியவை இந்தியாவை உலகின் பழமையான நாடுகளில் ஒன்றாக மட்டுமல்லாமல் மனித வரலாற்றில் மிகவும் ஆழமான நாகரிகங்களில் ஒன்றாகவும் மாற்றுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.